நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடியில இருந்துட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்தம்பட்டி கறவை பசுக்கள் தோட்டத்தில் இருந்துட்டு 10க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. மாடுகள் எல்லாமே 2 பல், 4 பல் மற்றும் 6 பல்லே வயதுடைய தலையீத்து மற்றும் இரண்டாம் ஈத்து மாடுகள் 15 லிட்டர் முதல் 22 லிட்டர் வரலும் கறக்கக்கூடிய மாடுகள் நம்ம விற்பனைக்கு எடுத்திருக்கோங்க. மாடுகள் அனைத்துமே நிறைமாத சினையா இருக்குது. ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில மாடுகள் இருக்குங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க மாடுகளை பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பதிவை இறுதி வரலும் பாருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சி வகையை சார்ந்த மாடுங்க. நல்லா சந்தன பிள்ளை கலர்ல நல்ல தேக பொலிவுல ஒரு வாட்ட சாட்டமான மாடுங்க. மாட்டை பொறுத்தவரை கடைமுளைப்பு பல்லு போட்டிருக்கு. இரண்டாம் ஈத்துக்கு மாடு நிறை மாத சினையா இருக்குதுங்க. வெறும் ஒரு வாரம் மட்டுமே டைம் இருக்குங்க கன்றுன்றதுக்கு. நல்ல வாட்ட சாட்டமான பெருங்கூட்டான மாடுங்க. 22 லிட்டருக்கும் மேலாக கறக்கக்கூடிய வகையில ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடு தேவைப்படுறவங்களுக்கு இந்த மாடு நம்ம விரும்பி கொடுக்கலாம். தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த மாடு ஒரு ஆரோக்கியமான மாடு. எல்லா தவிடு தீனிக்கும் அருமையாக அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய மாடுங்க. வீட்டில் இருக்கவங்க சிறியவங்க பெரியவங்க அப்படின்னு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு சாதுவான மாடுங்க. நல்ல குணத்தில் தங்கன்னே சொல்லலாம். நல்ல தோல் அமைப்புங்க. தமிழ்நாட்டில் எந்த விதமான கிளைமேட்டுக்கும் இந்த மாடுகளை நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. தேக பொலிவில் எல்லாம் இரட்டை குருத்து முருகுடைய மாடுங்க. மடி அமைப்பும் அதே போல் இரட்டை வரிவுடைய மாடுங்க. இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் இன்னும் மடி விட்டதுக்கப்புறம் கண்ணு போடுங்க. அருமையான மாடு. தோட்ட தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த மாடுகள் நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். மாட்டினோட மடியமைப்பு மற்றும் காம்பு வளர்த்த பாருங்க. நல்லா சீரான இடைவெளியில் நல்லா அச்சில் ஊற்றின காம்பு மாதிரி இருக்குதுங்க. மெஷின் மற்றும் கைக்கறவை இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல மடியமைப்புங்க. வாட்ட சாட்டமான மாடு. மாட்டுக்கு ஏற்ற மடி இருக்குங்க. விருப்பமாக இருக்குங்க டிஸ்பிளேயோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. பார்க்குற இந்த மாடு ஜெர்சியில் செவலை மற்றும் வெள்ளை நிறம் கலந்த ஒரு மாடுங்க. நல்ல ஆரோக்கியமான தேக பொலிவில் நல்ல வாட்ட சாட்டமான மாடுங்க. மாட்டை பொறுத்தவரையில் கடை முளைப்பில் இரண்டாம் ஈத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க. வெறும் ஒரு வாரம் மட்டுமே டைம் இருக்குங்க கன்றுன்றதுக்கு. 20 லிட்டருக்கும் கூடுதலான கறவை எடுத்து தரக்கூடிய மாடுகள் எதுவும் ஒன்று. நல்ல மடி அமைப்புங்க. மாட்டுக்கேற்ற மடி அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மாடி லூஸ் இருக்குங்க. இன்னும் மடி விடுறதுக்கு டைம் இருக்குது. காம்பு பாருங்கள். மிஷின் கறவைக்கு மற்றும் கை கறவைக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் நல்ல சீரான இடைவெளியில் அமைஞ்சிருக்குது. மாட்டினுடைய கலையரை பொறுத்தவரை ரத்த சவலையில் இருக்குதுங்க. எல்லா விதமான தட்பவெட்ப நிலைக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் என்னோட தேக பொலிவு இருக்குது. இது போன்ற ரத்த சவலையில் ஜெர்சி டைப் மாடு தேர்ந்தெடுத்து பாருங்க. ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் நல்லா கூட்டி கொடுக்குங்க. மாடு பொறுத்தவரை எந்த விதமான சுழிதவறும் இல்லாமல் நல்ல லட்சணமான மாடுங்க. நல்ல தோல் அமைப்பு, நல்ல உடல் வளம், நல்ல இரட்டை குத்து முதுகுடைய மாடுங்க. மடி செட்டு அருமையாக இருக்கக்கூடிய மாடு. கிளிக்கொம்பு ஸ்டைலுங்க. எந்த விதமான சுழியும் இல்லாமல் தோட்டத்து மேய்ச்சலிருந்து இந்த மாடுகள் நம்ம எடுத்துருக்குறோம். மாட்டை பொறுத்தவரையில் இல்லை சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்லா அருமையான குணம் கொண்ட மாடுங்க. நல்ல மடிவளம் மற்றும் காம்பு வளத்துக்கு ஏற்ற பால் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஜெர்சியில் அதிக கறவை திறன் வேணும் அப்படின்றவங்க இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்து பாருங்கள். தோட்டு தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்கும் அருமையாக பொருந்தக்கூடிய மாடுங்க. விருப்பமாக இருக்கும் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம விலை மற்றும் மற்ற விவரங்களை சொல்லி தரலாம். பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஒரு ஜெர்சி பிரீடுங்க. 6 பல்லு போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து மாடுங்க. 22 லிட்டருக்கும் மேலே எடுத்து தரக்கூடிய மாடு. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. பாதி சதவீதம் மடி விட்டுருக்குங்க. இன்னும் பாதி அளவு மடி விடுறதுக்கான டைம் இருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் 6 பல்லே போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து மாடு. தோட்டு தேவைக்கு மற்றும் பண்ணை தேவைக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய ஜெர்சி வகையில் அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய மாடுங்க. மாட்டை பொறுத்தவரையில் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் நம்ம அந்த மாடு தேர்ந்தெடுத்திருக்கோம். செவலை மற்றும் செம்புத்து நிறம் கலந்த மாடு. மடியில் நல்லா வெள்ளை கலரில் அமைஞ்சிருக்குங்க. பார்த்தவொடனே எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கலர் அமைப்பு. மாடை பொறுத்தவரையில் நல்லா ஆரோக்கியமான மாடுங்க. இரட்டை குருத்து முதுகுடைய மாடுங்க. மிகவும் இளம் வயது மாடுங்க. இரண்டாம் ஈத்துக்கு தான் மாடு தயாராக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த ஈத்துக்கு இன்னும் நல்லா மாடு பெருங்கூட்டாக வளருங்க. மாட்டுக்கான வேல்யூ இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். மாட்டினுடைய மடி அமைப்பை பாருங்கள். நல்ல பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு. மடி இன்னும் 50% ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் மெஷின் கறவை மற்றும் கை கறவை இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அந்த மாட்டினுடைய காம்பு மற்றும் மடி அமைப்பு இருக்குதுங்க. சிறுவர்கள் முதற்கொண்டு யார் வேணாலும் கறந்துக்கலாம். நல்ல பால் தாரை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்துட்டு இருக்கோம். மாடு பொறுத்தவரை தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடு தான். சிறுவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. இந்த மாடு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஒரு ஜெர்சி பியூர் ப்ரீடுங்க. ரத்த செவலை மற்றும் வெள்ளை நிறம் கலந்த ஒரு மாடு. மாட்டினுடைய வயதை பொறுத்தவரை கடைமுளைப்பில் இரண்டாம் ஈத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க. ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. தேக பொலிவில் ஒரு ஆரோக்கியமான மாடு. மாடு தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. நல்ல இரட்டை குருத்து முதுகுடைய மாடு. நல்ல மடி அமைப்பு, நல்ல உடல் அமைப்புங்க. மாட்டுக்கேற்ற மடி அமைப்பு இருக்குது. நல்ல கிளிக்கொம்பு ஸ்டைலில் நல்ல லட்சணமான முக அமைப்புங்க. எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. மாடு ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்கள் ஆனாலும் அதிகமாக மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க.
பூனை ஈத்துக்கே 17 லிட்டர் வரலும் கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாவே எடுத்து தரக்கூடிய மாடு. 1 வாரத்திலிருந்து 10 நாட்கள் ஆனாலும் ஃபுல்லா மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில இருக்குதுங்க. பின் மடி எந்த அளவுக்கு லூஸ் இருக்குன்றத பார்க்குறோம் நம்ப. மாட்டினுடைய காம்பு பொறுத்தவரையில நல்லா சீரான இடைவெளியில ஒரு அடிக்கு ஒரு காம்பு அமைஞ்சிருக்குங்க. மெஷின் கறவை மற்றும் கை கறவைக்கு 2க்கும் பொருந்தக்கூடிய வகையில தான் நம்ம மாடுகளை தேர்ந்தெடுக்கிறோம். அது வகையில இது நல்ல மடியமைப்பு மற்றும் நல்ல காம்பு வளங்க. மாடு தோட்டத்து மேய்ச்சல்ல இருந்த மாடுங்க. பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ ஜெர்சி ரகத்துல அதிக கறவை திறன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமா இருக்கும். மாடு தேவைப்படும் பட்சத்துல நீங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு எப்ப வேணாலும் தொடர்பு கொண்டு புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஒரு ஹெச்எஃப்ல ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடுங்க. மாடு பொறுத்தவரையில கடை முளைப்புல 2ஆம் ஈத்துக்கு மாடு தயாரா இருக்குதுங்க. 20 லிட்டர் போன ஈத்துக்கு கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாவே இந்த மாட்டுல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா வாட்ட சாட்டமான மாடுங்க. ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. நல்ல ஒரு தேக பொலிவுல ஆரோக்கியமான மாடு. நல்ல முக லட்சணம், நல்ல கிளிக்கொம்பு வாட்டுங்க. நல்ல மடி அமைப்புங்க. மடியில நல்லா பால் தர எந்த அளவுக்கு கொடி ஓடி இருக்குன்றத நம்ம அருமையா பார்க்க முடியுது. அதே போல பின் மடி இன்னும் லூஸ் இருக்குதுங்க. இன்னும் 1 வாரம் ஆனாலும் நல்லா மடி இறங்குனதுக்கப்புறம் கன்றுன்றோம். நல்ல காம்பு வளங்க. நல்லா அடிக்கு ஒரு காம்பு இருக்கு. மெஷின் கறவை மற்றும் கை கறவைக்கு பொருந்தக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குது. கிளிக்கொம்பு லட்சணத்துல நல்ல ஒரு சுழி தவறு இல்லாத அருமையான மாடுங்க. ஹெச்எஃப் கிராஸை பொறுத்தவரையில எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில இருக்குங்க. இப்போ ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் ஒரு ஜெர்சி ரகம் எந்த அளவுக்கு கொடுக்குமோ அந்த அளவுக்கு இந்த மாட்டுலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மாடை பொறுத்தவரை 20 லிட்டருக்கு கூடுதலாகவே நம்ம இந்த இதுக்கு எதிர்பார்க்கலாங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆனாலும் நல்லா மாடி வச்சதுக்கப்புறம் கன்றுண்டும் மாடு நல்ல ஒரு சுலபமான ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியான அமைப்பில் இருக்குதுங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அதே போல் தவிடு தீனிக்கு அவ்வளோ அம்சமாக இருக்குதுங்க. நல்ல ஒரு ஒரு இது தோட்டத்து மேய்ச்சலில் இருந்ததுனால தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. மாடு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளலாம். பார்த்துட்டு இருக்க இந்த மாடு 4 பல்லே போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து சிந்து கிடாரிங்க. மாடு நல்ல முக லட்சணம், லட்சுமி கடாட்சம் கொண்ட முக அமைப்பு, நல்ல கிளிக்கொம்பு வாட்டுங்க, நல்ல தேக பொலிவில் இரட்டை குருத்து முதுகுடைய மாடுங்க. அது மாட்டுக்கு ஏற்ற மடி அமைப்புங்க. ஒரு தலையீத்துக்கு எந்த அளவுக்கு மடி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. நல்ல அம்சமான மாடுங்க. மாட்டை பொறுத்தவரை எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. ரத்த செவல நிறத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. சிந்து ரகத்தை பொறுத்தவரை எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் அதிகமாக கூட்டி தரக்கூடிய வகையில் இதனுடைய ஒரு அம்சம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பால் நல்லா சுவையான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கு இந்த சிந்து ரகம். மாடு வரலும் ஒரு 17லேருந்து 18 லிட்டர் வரலும் எடுத்து தரக்கூடிய மாடுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளார கன்றுன்ற தன்மையில் இருக்குது. தோட்டத்து மேய்ச்சல் முறையில் ஒரு வயதான தம்பதியிட்டிருந்து இந்த மாடு நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அதே போல் தண்ணி தீனிக்கு அருமையாக இருக்குங்க. ஒரு சுதமான தீனி கொடுத்தோம்னாவே நல்லா ஆரோக்கியமாக வளரக்கூடிய ஒரு மாடுங்க. மடி அமைப்பை பாருங்கள். நல்ல பால் தர எந்த அளவுக்கு தெரியுதுன்னு ஒரு தலையத்துக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. மடி விடுறதுக்கான டைம் இன்னும் இருக்குதுங்க. ஒரு தலையத்துக்கு எந்த அளவுக்கு மடி இருக்கணுமோ அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்குது. அதே போல் காம்பு நல்ல சீரான இடைவெளியில் அமைஞ்சிருக்குங்க. கை கறவை மற்றும் மிஷின் கறவைக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்குது. தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளே நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. பார்க்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சியில் சந்தன பிள்ளை கலருங்க. நல்ல முக லட்சணம், நல்ல கிளிக்கொம்பு வாட்டங்க. எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. நல்ல வாட்ட சாட்டமான மாடுங்க. ஆள் உயர மாடு நல்ல நீட்டு போக்கில் அமைஞ்சிருக்குது. இரட்டை குருத்து முதுகுடைய மாடுங்க. நல்ல மடி அமைப்பு. மாட்டை பொறுத்தவரை இன்னும் 7 நாட்கள் இருக்குங்க கன்றுன்றதுக்கு. கடை முளைப்பில் 2ஆம் ஈத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் மட்டுமே டைமில் கன்று ஈன்றக்கூடிய வகையில் மாடு பாலுக்கு ரெடியாக இருக்குங்க. இது போன்ற மாடுகள் அதிக கறவை திறன் எடுத்து தரக்கூடிய வகையில் ஒன்றுங்க. போன்ற ஈத்துக்கு நேரம் 10 லிட்டர் கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் தாண்டி கறக்கக்கூடிய ஒரு மாடு. ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் அருமையாக இருக்குங்க. அதே போல் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இந்த தோல் அமைப்பு அமைஞ்சிருக்குதுங்க. மாட்டு பொறுத்தவரை தோட்டத்து மேய்ச்சல் இருந்த மாடுகள் தான் நம்ம பெரும்பாலும் எடுக்கிறோம். 2ஆம் ஈத்து மாடுகளை அதிக அளவில் நம்ம எடுத்திருக்கோம். ஜெர்சியில் நல்லா அதிக கறவை திறனில் மாடு வேணுன்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் இந்த மாடு அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய வகையில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கோம். அதே போல் சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. மாட்டினுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்குது. அதே போல் மடியமைப்பு பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான மடியமைப்பு. இன்னும் பாதி மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு வாரம் ஆனாலும் ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்றோம். நல்ல காம்பு வளங்க. மிஷின் கறவை மற்றும் கை கறவைக்கு 2க்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பார்க்கக்கூடிய இந்த மாடு
ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க. ஜெர்சியில் ஹச்எஃப் கிராஸ் டைப் மாடு. மாடு நல்ல பிறவியிலேயே மோடி டைப்புங்க. நல்ல இரட்டை கொடுத்து முதுகுடைய மாடு. நல்ல மடியமைப்பு, நல்ல தேகப்பொலிவில் ஒரு ஆரோக்கியமான மாடுங்க. வெறும் 7 நாட்கள் இருக்குங்க மாடு கன்றுன்றதுக்கான டைம். கடை முளைப்பில் மாடு 2ஆம் ஈத்துக்கு தயாராக இருக்குதுங்க. 20 லிட்டர் வரலும் எடுத்து தரக்கூடிய ஒரு வகையில் இந்த மாடு நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். மாடு பொறுத்தவரை தேகப்பொலிவில் நல்லா ஆரோக்கியமாக ஒரு பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ தேவையான இதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மாடுடைய தோற்றம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல மடியமைப்பு, நல்ல காம்பு வளங்க, மெஷின் கறவை மற்றும் கை கறவை இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒரு அருமையான மாடுங்க. பிறவியிலேயே மோடி டைப்பு. தவிடு தீனிக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாதுங்க. அதே போல் எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் ஒரு கிராஸ் டைப் மாடு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாடு நல்ல தேகப்பொழிவில் ஆரோக்கியமான மாடு. சிறியவர்கள் பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல கறவை திறனும் எதிர்பார்த்த அளவில் இருக்கும். ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப்பையும் கூட்டி கொடுத்தரக்கூடிய வகையில் என்னுடைய தோற்றப்பொழிவு அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல மடி வளங்க, நல்ல காம்பு வளம், மெஷின் கறவைக்கோ அல்லது கை கறவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் நம்ம பெரும்பாலும் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம். இந்த போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை மற்றும் மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணிக்கலாங்க. பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சியில் ஒரு பியூர் பிரீடுங்க. 6 பல்லே போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளார கன்றுன்ற தன்மையில் இருக்குது. போன ஈத்துக்கு 16-17 லிட்டர் கறந்த மாடுங்க. இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே தரும். பிறவியிலேயே மோடி டைப்பில் ஒரு ஜெர்சியில் அதிக கறவை திறன் வேணுன்றவங்க இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க. ரத்த செவல நிறங்க, நல்ல ஒரு தோற்றப்பொழிவில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல முதுகு கணத்தில் பின் வெயிட்டில் அமைஞ்சிருக்குங்க. தோட்டத்து மேய்ச்சலில் இருந்த மாடுகள் தான் நம்ம பெரும்பாலும் எடுக்கிறோங்க. மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் என்னோட மடி மற்றும் காம்பு அமைப்பு அமைஞ்சிருக்குங்க. நல்ல முக லட்சணம், எந்த விதமான சுழிதவறும் கிடையாது. அதே போல் தமிழ்நாட்டில் எந்த விதமான கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய வகையில் நம்ம அந்த மாடுகள் தேர்வு செஞ்சுருக்கோம். இந்த போன்ற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை மற்றும் மற்ற விவரங்களை தெரிஞ்சுட்டு புக் பண்ணிக்கலாங்க. நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்தில் முத்தமட்டிங்க. முத்தமட்டி ஹைவேஸ்லேருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. வாரந்தோறும் 15-20 தரமான மாடுகள் நம்ம தோட்டத்தில் இருக்குங்க. எப்போ வேணாலும் மாடு தேவைக்கு நம்மளை அழைக்கலாம். மேலும் நம்மகிட்ட ஜெர்சி, சிந்து மற்றும் ஹெச்எஃப் போன்ற மாடுகளை நம்ம விரும்பி இருக்கிறது வழக்குங்க. அதிக கறவை திறன் தரக்கூடிய மாடுகளில் மிகவும் இளம் வயது மாடுகளை நம்ம விற்பனைக்கு எடுக்கிறோம். 2 பல், 4 பல் மற்றும் 6 பல் வயதுடைய மாடுகள் பெரும்பாலும் நம்மகிட்ட இருக்குங்க. தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பார்த்துட்டு இருக்க அந்த மாடு ஒரு ஜெர்சி ரகத்தில் ஹெச்எஃப் மிக்ஸான ஒரு கிராஸ் பிரீடுங்க. செவலை மற்றும் வெள்ளை நிறத்தில் ஒரு அழகான தோற்றம் கொண்ட மாடு. மாடு கடைமுளைப்பில் 3ஆவது ஈத்துக்கு தயாராக இருக்குதுங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளாரே கன்றுன்ற தன்மையில் இருக்குது. நல்ல தேகப்பொழிவில் ஆரோக்கியமான மாடு. நல்ல முக லட்சணங்க, எந்த விதமான சுழி குறைபாடும் கிடையாது. கிளிக்கொம்பு ஸ்டைலில் நல்ல ஒரு வாட்டம் சாட்டமான மாடுங்க. அதிக கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாடுங்க. போன ஈத்துக்கு 16-17 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே நம்ம எதிர்பார்க்கலாங்க. தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. நல்ல மடி அமைப்புங்க. ஒரு வாரம் 10 நாட்கள் ஆனாலும் நல்லா மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில் இருக்குது. காம்பு நல்ல சீரான இடைவெளியில் இருக்குதுங்க. மெஷின் கறவைக்கும் மற்ற கை கறவைக்கும் பொருந்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க. தோட்டத்து தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இரண்டுக்குமே இந்த மாடு பொருத்தமாக இருக்கும். மாடு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணி எடுத்துக்கலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டிங்க. முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. வாரந்தோறும் இது போன்ற 15 முதல் 20 தரமான மாடுகளை எடுத்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் 50 எப்பவுமே இளம் வயது மாடுகள் மட்டும்தாங்க விற்பனைக்கு இருக்கும்.